friends, இது உங்க Learn with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் poem to a poison tree அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப் டு இந்த வீடியோ அதாவது 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு போஸ்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும் அப்படினாலும் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். poem to a poison tree. இந்த poem எழுதின ஆத்தர் யாரு அப்படினா வில்லியம் பிளேக் அப்படிங்கறவங்க தான் எழுதியிருக்காங்க. வில்லியம் பிளேக் இவர் வந்துட்டு என்னன்னா ஒரு இங்கிலீஷ் poet அப்படிங்கறத தாண்டி இவர் வந்துட்டு ஒரு பெயிண்டர், இவர் வந்து ஒரு பிரிண்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அச்சு தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். எங்க பிறக்கிறாரு அப்படின்னா லண்டன்ல பிறக்கிறாரு. 1757ல பிறக்கிறாரு. பிறந்து 1827ல என்னன்னா இறந்து போறாரு. பிளேக் வந்துட்டு என்னன்னா இங்கிலீஷ் பொயட்ரி வரலாறுலயே ஒரு முக்கியமான ஆளா வந்துட்டு என்னன்னா இருந்திருக்கிறாரு. அதுதான் சொல்லியிருக்காங்க, செமினல் ஃபிகர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி. ஓகேவா? இங்கிலீஷ் பொயட்ரி வரலாறுல ரொம்பவே ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டு வில்லியம் பிளேக். இவருடைய ஃபேமஸ் பொயம் அப்படின்னு பார்த்தோம்னா த லேம்ப், அதுக்கப்புறம் த டைகர். இது வந்துட்டு அவருடைய ஃபேமஸான பொயம். கிளாசரி பார்க்கலாம். ராத் அப்படின்னா என்னன்னா ஆங்கர், அதாவது கோபப்படுறத ராத் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃபோய் அப்படின்னா என்னன்னா எனிமி. ஓகேவா? பகைவன், எனிமி அப்படின்னு சொல்லலாம். டிசைட்ஃபுல் அப்படின்னா கன்னிங்ஃபுல், அதாவது ரொம்ப தந்திரமான அப்படின்னு அர்த்தம். கன்னிங் அப்படின்னா ரொம்ப தந்திரமா. ட்ரிக்காரஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு நம்ம நம்ப முடியாதவங்க. ஓகேவா? நம்மளை ஏமாத்துறவங்க, அந்த மாதிரி இதை வந்துட்டு ட்ரிக்காரஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வைல்ஸ் அப்படின்னா ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெயில்டு அப்படின்னா கவர்டு, அதாவது மூடிறது, கவர்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். அல்லிட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு மோனை அப்படிங்கிறத நம்ம அல்லிட்ரேஷன் சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங் லெட்டர் வந்துட்டு சேமாக இருக்குது அந்த லைனில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லையோ இல்லை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லைன்ஸில் எதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங் வேர்ட் சேமாக இருக்கோ ஸோ அதை நம்ம அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ். ஸோ எஸ்ஸும் சேமாக இருக்குது, அதை அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோய். ஸோ டபிள்யூ சேமாக இருக்கனால அதை அல்லிட்ரேஷன் சொல்கிறோம். அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ அந்த அல்லிட்ரேஷன் அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று போல் வந்துச்சு வேர்ட்ஸில் அப்படின்னா அதை அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஆன்சர் த ஃபாலோவிங். ஃபைண்ட் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ரைமிங் வேர்டு அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? அதாவது நம்ம ஒன்று போல் நம்ம ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த வேர்டோட அந்த எண்டிங் வந்துட்டு ஒன்று போல் இருக்குது, சவுண்ட்ஸ் வந்து ஒன்று போல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரைமிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏபிசிபி அந்த மாதிரி எழுதுறத நம்ம ரைம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது அது சிமிலியா, மெட்டாஃபரா, பர்சனிஃபிகேஷனா, இமேஜரியா, ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறத ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த லைன்ஸ்க்கு இந்த மூணையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 லைன் தான் என்னென்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய லைன். இதிலேருந்து நம்ம ரைமிங் வேர்ட்ஸும் ரைம் ஸ்கீமும் கண்டுபிடிக்கணும். ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரெண்டு, ஸோ ஒரே மாதிரியான சவுண்டில் முடியணும். ஃப்ரெண்டு எண்டு அப்படின்னு சொல்லலாம். க்ரோ அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ரைம் ஸ்கீம் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இந்த ரைம் ஸ்கீம் சூஸ் பண்ணுறதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்த லைன் பாருங்கள், எண்ட் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது ஃப்ரெண்டுக்கான ரைமிங் வேர்டு எண்டு. ஓகேவா? அப்போ கரெக்டு தானே? அப்போ ஃப்ரெண்டுங்கிறதுக்கு நம்ம ஏங்கிற ஒரு லெட்டரை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த எண்டுக்கும் என்னென்னா அதே லெட்டர் தான் கொடுக்கணும். ஏன்னா ரெண்டுமே ரைமிங் வேர்ட்ஸ், அதனால அப்படி கொடுக்கணும். அடுத்து ஃபோங்கிறது என்னன்னா அதாவது ஃப்ரெண்டு எண்டு. ஃபோங்கிறது அதுக்கான ரைமிங் வேர்டே கிடையாது, ஃபோங்கிறது வேற. ஓகேவா? அப்போ நம்ம அதுக்கு வந்துட்டு பி அப்படிங்கிற நேமா கொடுக்குறோம். அடுத்த லைன்ல என்ன இருக்கு, நமக்கு க்ரோ அப்படின்னு இருக்கு. இந்த க்ரோங்கிறது ஃப்ரெண்டுக்கான ரைமிங் வேர்டு கிடையாது, எண்டுக்கான ரைமிங் வேர்டு கிடையாது, அதனால நம்ம ஏ கொடுக்க முடியாது. க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ ஃபோக்கான ரைமிங் வேர்டு தான் க்ரோ. அப்போ நம்ம அதுக்கு கொடுக்குற பிஏவே கொடுக்குறோம். ஓகேவா? இன்கேஸ் இங்கே க்ரோக்கு பதிலாக ரேத் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மேலே உள்ள எதுக்குமே ரைமிங் வேர்டுக்கு இது செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் அதை சி அப்படின்னு நேம் வச்சுக்கணும். ஏன்னா அது ஒரு புது வேர்டு அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம சி அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? அப்போது இங்கே உள்ள ரைமிங் வேர்டு வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏபிபி. ரைம் ஸ்கீம் வந்து என்னென்னா ஏஏபிபி அப்படிங்கிறது. அடுத்து இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு மெட்டாஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைனில் வந்து என்னென்னா நம்மளுக்கு கம்பேரிசன் இருக்குது, ஆனால்
ஆனால் அந்த கம்பேரிஷனை லைக்கு அஸ்ஸு அந்த மாதிரியான வேர்டை சொல்லலை. ஓகேவா? லைக் அஸ்ஸுங்கிறது வராமல் கம்பேரிஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால நம்ம இதை மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த லைன் பாருங்கள். வாட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூஸ்ட் இன் வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் அப்படின்னா பயத்தில் இந்த இடத்துல கண்ணீர் விடுறதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே உள்ள லைன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அழுகிறத தான் இங்கே வந்துட்டு வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே லைக்கு அஸ், அதாவது என்னோட அழுகை வந்துட்டு தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி லைக்கு அஸ்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம இங்கே என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுறோன்னா மெட்டாஃபரை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்ததாக ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆன் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மெடிடேஷன் இஸ் டெஃபினெட்லி எ கிரேட் டெக்னிக். ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல டெக்னிக். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய இன்னர் செல்ஃபை வந்துட்டு அமைதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்மளுடைய மனதை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததா, there is a person living inside you who always tells you how to act. அதாவது ஒரு பர்சன் வந்துட்டு நமக்கு உள்ளேயே என்னன்னா வாழ்கிறாங்க. அது யார் அப்படின்னா நம்மளை நீ இப்படி நடந்துக்கோ, இப்படி நடந்தால் கரெக்டாக இருக்கும்னு ஒருத்தங்க நம்மளை மானிட்டர் பண்ணுறாங்கல்ல நமக்குள்ளேயே இருந்துட்டு. ஸோ அந்த பர்சனை தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக, கெட்டிங் ஆங்க்ரி இஸ் நேச்சுரல் பட் டு நோ ஹவு டு ஹேண்டில் இட்ஸ் எ விர்ச்சியூ. அதாவது கோபப்படுறது அப்படிங்கிறது இயற்கையான விஷயம்தான். ஆனால் அந்த கோபத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? பட் ஹவு டு ஹேண்டில் இட்ஸ் எ விர்ச்சியூ, அதுதான் உங்களுடைய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதை எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா அதுதான் உங்களுடைய ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக, ஆங்கர் இஸ் சம்திங் தட் ரிலீசஸ் த டென்ஷன். who will take care of the reason why you got angry. அதாவது ஆங்கர், அதாவது நம்ம கோபப்படுறோம் அப்படின்னா அந்த கோபப்படுறது மூலமாக நம்மளுடைய டென்ஷனை ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேவா? அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா யார் வந்துட்டு அவங்களுடைய கோபம், அதாவது நம்ம எதுக்காக கோபப்படுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னென்னா கோபம் அப்படிங்கிறது அவங்களுடைய டென்ஷனை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்ததாக, க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஸ்பீக் டு யுவர் செல்ஃப் அண்ட் காம் யுவர் செல்ஃப். எப்போதுமே கோபமாக இருக்கும்போது நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கண்களை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்குள்ளே பேசி நாமளே என்ன பண்ணிக்கிடணும், அமைதிப்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா நம்மளுடைய கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளுடைய கோபத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் நம்மளே அப்படிங்கிறதுக்காக கொடுத்த ஒரு 5 பாயிண்ட் தான். ஓகேவா? அடுத்ததாக, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஃபர். இதை வந்து எப்படி கேட்கலாம்னா இப்போ இந்த 3 இது கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிரின்னு, கஃபா, ஸ்னிக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு மட்டும் இந்த மொத்தத்தில் இல்லாத வேர்டை கொடுத்துட்டு இதில் வந்து அதாவது ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். லாஃபரில் பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதனால் இது எல்லாமே என்னென்னா நம்ம சிரிக்கிறதுக்கான வேறு வேர்ட்ஸ், சிரிக்கிறத குறிக்கக்கூடிய வேறு வேர்ட்ஸ் தான் என்னென்னா இது. நான் ஒரு டைம் ரீட் பண்ணுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மிர்க், லாஃப், ஸ்மைல், ஹேக்கிள், கேக்கிள், கிரின், கஃபா, ஸ்னிக்கர், ஹவுல், ஜிகிள், ஸ்ரீக், சக்கிள், கன்வல்ஸ், சார்ட்டில், டைலாஃபிங். இது எல்லாமே என்னென்னா நம்ம சிரிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போயம் 2 முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம போயம் 3 பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். நீங்கள் நிறைய வீடியோஸ் கேட்குறீங்க, ஆனால் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 200 கூட நம்ம வந்துட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ உண்மையிலே நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நான் போடுறது புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஓகே நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு போல், நிறைய பேர்த்துக்கு புரியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நானாகவே என்னை தேர்த்திக்குவேன். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் போட்டுருங்க. தேங்க்யூ.